செங்கோட்டையின் உடம்பில் ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம்னு சசிகலா அவர்கள் தற்பொழுது பெருமிதம் தெரிவிச்சிருக்காங்க. அண்மையில அமித்ஷா அவர்கள் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினதுக்கு பிறகு பாஜக மற்றும் அதிமுகவினுடைய கூட்டணிக்கு இடையில மிகப்பெரிய சலசலப்பானது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள் செல்லக்கூடிய நிகழ்வுல இருந்து தன்னை புறக்கணிச்சு கொள்றது, தனியாக நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து வருவது அப்படின்னு சொல்லி பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு வந்த செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து சில விஷயங்களை பேச இருக்கேன் அப்படின்னு சொன்னது அரசியல் வட்டத்துல மிகப்பெரிய குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருந்த நிலையில தற்பொழுது அதிமுகவில இருந்து எந்தெந்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியே ஏறினாங்களோ அவர்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டி அதிமுகவை மீண்டும் ஒரு பலம் நிறைந்த ஒரு கட்சியாக உருவாக்க வேண்டும். ஒருவேளை இந்த இணைக்கும் பணியை இவங்க செய்யல அப்படின்னா நாங்களே செய்வோம், செய்யக்கூடிய ஒரு அணியை நாங்களே திரட்டுவோம் அப்படிங்கிறது போல செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலுமே அவர் பேசின அந்த முழு செய்தியாளர்கள் சந்திப்பிலையுமே ஒரு இடத்துல கூட எடப்பாடியார் அவர்களுடைய பேரை குறிப்பிடாம பேசியிருக்கிறது இதற்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த நிலையில தான் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சை கேட்ட சசிகலா அவர்கள் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுடைய உடம்பில் ஓடுவது அதிமுகவினுடைய ரத்தம், அவர் இது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறது நிஜமாகவே பாராட்டக்கூடியது அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க.